மாத்திரை ஒழுங்காக போட்டிருக்கு, சுகர் மாத்திரை ஒழுங்காக போட்டிருக்கு, ப்ரெஷர் மாத்திரை ஒழுங்காக போட்டிருக்கு, இன்சுலின் ஒழுங்காக போட்டிருக்கு. ஓகேவா? இப்போ சுகரும் கண்ட்ரோல், ப்ரெஷரும் கண்ட்ரோல், HbA1cயும் கண்ட்ரோல், எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு, அப்படி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ஏன் பக்கவாதம் வருது சொல்லுங்க? ஏன் இருதய மாரடைப்பு வருது சொல்லுங்க? ஏன் கிட்னி ஃபெயிலியர் வருது சொல்லுங்க? பதில் தெரியுமா? நல்லா கேட்டுடுங்க. இதுக்கு முக்கியமான வில்லன் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இது ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இரத்த குழாய்களுக்கு உள்பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணும். அதுக்கு பேர் மைக்ரோ வேஸ்குலர் டேமேஜ். ஸோ இங்கே பாதிச்சுன்னா பக்கவாதம், இங்கே பாதிச்சுன்னா இருதய மாரடைப்பு, இங்கே பாதிச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர். அப்போ எது முக்கியம்? வில்லன் யார்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் வில்லன். புரிஞ்சுதா இல்லையா? நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் படித்து பாருங்கள். இந்த வில்லன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். புரிஞ்சுதா இல்லையா? வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ தான் நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு யாருக்கா ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் மட்டும், யாருக்கா விருப்பம் இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிங்களா? ஸ்டே டியூன்.